பல்லயவனங்கிறவங்க எப்படி அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இந்தியாவுக்குள்ளார பிறந்திருக்காங்களோ அதே மாதிரி அசோகருடைய 5 மனைவிகளும் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளார பிறந்திருக்காங்க. பிறந்துக்கிட்டு தமிழ்நாட்டையும் இந்தியாவே ஆளுன்னு நினைக்கிறாங்க. பின்னால் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஐம்பொன் சிலைகள், தங்கங்கள் இந்தியாவுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதாவது வெளிநாடுகளில் கொண்டு போய் ஏதாவது கடத்தல் முறையிலையோ இல்லை நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களையோ பயன்படுத்தி இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது ஒட்டுமொத்த தங்கங்களையும் வெளிநாடுகளில் வாடிகன் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் சொகுசாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து முதலாளிகளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அதிக மக்கள் தொகை இருக்கிறனால ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள்வதற்கு இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் எப்படியாவது உலகப் போரை நடத்தணும், 3ஆம் உலகப் போரை நடத்தணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நேர்மையாகவும் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கனாக்கா இவங்களுடைய சதித்திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னாக்கா அவங்க நினச்சது தான் நடக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளாரையோ அசோகரின் 5